அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 10ஆம் தேதி, தை மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாள் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. தை செவ்வாய் என்றும் தை வெள்ளி என்றும் எந்தெந்த மாதிரி வழிபாடு செய்யணும், பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து தனியான சிறப்பு பதிவுகள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போட்டிருந்தேன். அதன்படி பார்க்கும்போது இது தை மாதத்துக்கு உண்டான கடைசி செவ்வாய்க்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளில் நமக்கு சில தேவதை எண்களுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா 99 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதே போல் 10 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த 9 சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன பிரார்த்தனை முன் வச்சோம்னாலும் சரி, என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி, அதில் நமக்கு பலன் நிச்சயம். அந்த ஒரு சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் 1010 அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் முடிஞ்சளவுக்கு மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் 10 ரூபாயை ஒரு குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பல கோடி ரூபா பணமும் சேரும், கடன் இருந்தாலும் தீரும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்களுக்கு அந்த 1 to 2ங்கிற டைம் முடிஞ்சிருக்கும். ஆனால் 8 to 9 அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதனால் அப்போ அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதே போல் பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எந்த நாளில் வருது, என்ன செஞ்சால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது குறித்தும் பதிவு போட்டிருக்கிறேன். சரிங்களா, அதனுடைய லிங்கையுமே கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது முழுக்க முழுக்க கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு பரிகாரம் தான். இதை நீங்கள் இன்று இரவு 11:59 எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா இந்த 12 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த தை செவ்வாய்ங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. அதே போல் 9 சேர்க்கை, அதே போல் 10 சேர்க்கையும் இருக்குது. அதனால் தூங்கிறதுக்குள்ளார எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இப்போவே இதை செய்ய வேணாம். மாலை 4:30க்கு மேலே இரவு 11:59 செய்யுங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ராகு காலம் நடந்துட்டுருக்குது. அதனால் இதில் செய்ய வேண்டாம். 4:30க்கு மேலே இரவு 11:59 நீங்கள் செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு கொஞ்சம் கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. மேலும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தில் இந்த கல்லுப்பு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இது நீங்கள் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையும் எடுத்துக்கலாம், இல்லை புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கிறீங்கன்னா அதுலேருந்தும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. தாந்திரிக பரிகாரத்தில் பிரியாணி இலை அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஒருவேளை வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்க, உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லை, போயும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் பிரியாணி இலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. அது இல்லைன்னா பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்து எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா சிவப்பு நிறம்ங்கிறது கடன் பிரச்சனையை நீக்கும். அதே போல் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு தான். சரிங்களா, இப்போ கல்லுப்பு, ஒரு பிரியாணி இலை அல்லது எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டு, அடுத்து சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பேனா, இதை எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. எந்த ரூமில் வேணாலும் உட்காரலாம், பெட்ரூமில் உட்காரலாம், ஹாலில் உட்காரலாம், எங்கே வேணால் உட்காரலாம். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கணும்னு மனதார முருகப்பெருமானையும் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. இப்போது உங்கள் முன்னாடி இந்த கல்லுப்பை ஏதாவது ஒரு தட்டில் வச்சுருங்க. இந்த தட்டு சில்வரோ பிளாஸ்டிக்கோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் நீங்கள் வச்சுருங்க. இப்போ இந்த பிரியாணி இலையோ அல்லது பேப்பர் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். இதை நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. கேபிட்டல் லெட்டரை சின்ன கோடு போட்டிருக்கிறேன்னா அந்த கோடு எல்லாத்தையும் பார்த்து கவனமாக எழுதிக்கோங்க. சரி, இது என்ன அப்படின்னு பாருங்கள். கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ். கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ். கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ். இதுதான்.
இதில் இந்த கேன்சல்ங்கிற வார்த்தையை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துருக்குறோம். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த கேன்சலை யூஸ் பண்ணோம்னாவே பிரச்சனை வந்து தீந்துரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது கூட இந்த எலேட் மேஜிக் சம்பவ் இதை வந்துட்டு நம்ம சேர்த்து பயன்படுத்துகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னா போதும். எழுதி முடித்த கையோட இதை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இந்த கேன்சல் எலேட் மேஜிக் சம்பவம் அப்படிங்கிறத 9 முறை வந்து சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த 9 சேர்க்கை இருக்கிறதுனால 9 முறை சொல்கிறது அப்படிங்கிறது அவசியம். அடுத்தது இந்த கல்லுப்பு நம்ம தட்டில் போட்டுச்சோம் இல்லையா, இதை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் கொட்டிக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கிட்டு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா கேன்சல் எலேட் மேஜிக் சம்பவம் அப்படின்னு, அதையே மறுபடியும் நீங்கள் 9 முறை வந்துட்டு சொல்லுங்கள். முன்ன வந்து பிரியாணி இலையவோ பேப்பரையோ வச்சுட்டு சொல்லுவோம். இது வந்து கல்லுப்பு வச்சுட்டு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். சொல்லி முடிச்சிருங்க. அதன் பிறகு என்ன பண்ணிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. சில்வரோ பிளாஸ்டிக்கோ இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கல்லுப்பு இருக்குது பாருங்கள், இதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. அடுத்து இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது தீக்குச்சியோ ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சு அதில் அப்படியே இந்த பிரியாணி இலையை வந்து காட்டுங்க. இது காட்டும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து எரிய ஆரம்பிக்கும். இது எரிய அதனுடைய சாம்பல் வந்து கீழே விழுகும் இல்லையா, இந்த சாம்பல் விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த உப்பு தண்ணியில் போட்டுச்சோம் பாருங்க, அந்த தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேப்பரில் எழுதினவங்களும் இதே மாதிரி தான் வந்துட்டு எரிக்கணும். இப்படி இது எரிய உங்களை விட்டு இந்த கடன் பிரச்சனை நீங்கிடுச்சு, உங்களுக்கு கடன் அடைப்பதற்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டிங்க, இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது எரிஞ்சு சாம்பலான மாதிரியே இந்த உப்பு தண்ணீரில் கரைஞ்ச மாதிரியே உங்களுடைய கடன் கரைஞ்சிருச்சு, கடன் எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு, இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த சாம்பலில் ஆல்ரெடி இந்த உப்பு கலந்த தண்ணியில் விழுந்திருக்கும். இப்போ இந்த உப்பு வந்து கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள். அப்படி நல்லா கரையிலைன்னா நீங்களே உங்களுடைய 2 கையும் பயன்படுத்தி நல்லா இதை உங்கள் கைகளால் வந்து கரைச்சிருங்க. அதன் பிறகு இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ஊற்றி விட்டுடலாம், அல்லது வாஷ் பேஷன் சிங்கில் தண்ணீர் வந்து திருவி விட்டுட்டு அதே ஃபோர்ஸ்லேயே வந்து ஊற்றி விட்டுடலாம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து மாலை 4:30 இரவு 11:59 எப்போ வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் இரவு வரக்கூடிய இந்த 8 to 9 செவ்வாய் ஓரை இருக்குது இல்லையா, இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக திருப்பி கொடுக்கறதோ அல்லது நேரில் கொடுக்கறதோ அல்லது அவங்க பேரை சொல்லி ஏதாவது ஒரு பர்ஸ்லேயோ அல்லது ஒரு பேப்பர் கவர்லேயோ எடுத்து வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அதாவது நம்ம மைத்திர முகூர்த்த நேரத்துக்கு ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அதே டெக்னிக் தான். அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஒன்றா நேரில் கொடுங்க, இல்லைனா எடுத்து வைங்க, இல்லைனா ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுங்கள். சும்மா 1 ரூபா இந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கூட போதும். எல்லா செவ்வாய் ஓரையுமே சிறப்பு தான். இன்றைக்கி அந்த செவ்வாய் பகவானுக்குரிய 9ங்கிற எண் ஹைலைட்டடாக இருக்கிறதுனால இன்றைக்கி இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். அந்த காசு எடுத்து வைக்கிறது மட்டும் அந்த 8 to 9 அப்படிங்கும்போது பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.